வேலுப்பரியின் மௌனத்தீவு தொடர் நாவல். அத்தியாயம் 33. சுய தீங்கு. இன்று கொண்டாட்டத்தின் முதல் நாள். வழங்கப்பட்ட கட்டளையின்படி வழக்கத்தை விட முன்னதாகவே எல்லோரும் தமது வேலைகளை முடித்துவிட்டு அவரவர் குடிலுக்குத் திரும்பிக் கொண்டிருந்தனர். பெரியவரின் குடிலுக்கு இடும்பனின் சில நண்பர்கள் வருகை தந்திருந்தனர். இடும்பனின் நண்பர்கள் மட்டுமின்றி ரோட்ரிகோவின் கலப்பினக் காவல் பணியாற்றும் நண்பர்களும் ரோட்ரிகோவின் அழைப்புக்கிணங்க அவருக்கு உதவியாக வருகை தந்திருந்தது வேலனுக்கும் நண்பர்களுக்கும் மிகுந்த உத்வேகத்தை அளித்தது. அவ்வாறு எல்லோருமாக ஒருங்கிணைந்து ஒருவருக்குள் ஒருவர் அறிமுகமாகி ஒரு இணக்கப்பாட்டிற்கு வருவதற்குள் சூரியனின் ஆதிக்கம் குறைவடைந்து இருள் சூழ ஆரம்பித்துவிட்டது. குடிலில் வசிக்கும் அனைவரும் தமது பெண் பிள்ளைகளைக் கொண்டாட்டத்திற்காக வற்புறுத்தலோடு தயார் செய்து கொண்டிருந்தனர். இதையெல்லாம் பெரியவர் உட்பட அனைவரும் அறிந்திருந்தாலும் அன்றிரவு அவர்கள் செயற்படுத்த எண்ணும் திட்டத்தின் மீதே கவனம் செலுத்த வேண்டியிருந்தது. அது பற்றி அவர்கள் தீவிரமாக பேசிக் கொண்டிருந்த சமயத்தில் திடீரென எல்லோரையும் அச்சுறுத்தும் விதமான ஒரு ஓலக்குரல் கேட்டது. அது என்ன சத்தம் என்று ஆராய எத்தனித்த போதே பெரியவரின் குடில்வாசலில் யாரோ அவரை அவசரமாக பதைத்த குரலில், ஐயா, ஐயா, வெரசா வாங்கய்யா என்று கதறி அழைத்தது கேட்டது. முன்னே பெரியவர் நடக்க அவரை ஜோஆனாவும் ரொட்ரீகோவும் பின்தொடர்ந்தனர். அந்த அலறல் சத்தம் கேட்ட குடிலை வேகமாகச் சென்றடைந்ததும் அங்கு அவர்கள் கண்ட காட்சி மூவரையும் அதிரச் செய்தது. அங்கு அலறிக் கொண்டிருந்தது பொன்னம்மாள் எனும் இளம் பெண். அவள் தன்னை போர்த்துக்கேயருக்கு அர்ப்பணிக்கத் தயாராக இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக தனது முகத்தை தானே கீறிக் காயப்படுத்தியிருந்ததைக் காண முடிந்தது. அவளது முகம் இரத்தமயமாக, பார்ப்பதற்கு மிகவும் கொடூரமாக காட்சியளித்தது. அந்தக் காட்சி எல்லோருக்கும் மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியது. ஜோஆனா அவளை கட்டி அணைத்துக் கொள்ள, பெரியவர் சேகரபிள்ளை அங்கிருந்த ஒரு ஆண்மகனை அழைத்துக்கொண்டு மூலிகை மருந்தை எடுத்து வருவதற்காக வெளியேறினார். தாமதமேதுமின்றி மீண்டும் குடில் பகுதிக்கு மூலிகையோடு திரும்பிய பெரியவர் பொன்னம்மாளின் முகத்தில் மூலிகைப் பற்றை போட்டுக்கொண்டே அவளுக்கு ஆறுதல் வார்த்தைகளைக் கூறினார். மூவருமாக அவளையும் அவளது தாய் தந்தையரையும் சமாதானம் செய்து சத்தமெழுப்பாமல் அமைதியாக கொண்டாட்டத்திற்கு புறப்படும்படி கூறிவிட்டு அங்கிருந்து மீண்டும் பெரியவரின் குடிலை நோக்கி புறப்பட்டார்கள். குடிலை வந்தடைந்த அவர்கள் அங்கு நடந்த சம்பவத்தை வேலனுக்கும் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்திவிட்டு கொண்டாட்டத்திற்குச் செல்வதற்கு தம்மை விரைந்து தயார் செய்து கொண்டனர். அழைப்பு ஓசை காதுகளைக் கிழித்தது. தமிழ்குடிகளைக் காவல் செய்யும் கலப்பினத்தவரது கட்டளையின் கீழ் தமிழ் மக்கள் அனைவரும் கோட்டைக்குள் கொண்டாட்டம் நடக்கும் மைதானத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். வேலனையும் பாரியையும் தவிர மீதி நால்வரும் பெரியவரின் குடிலில் மறைவாக இருந்தனர். எல்லோரும் கூட்டமாக நடந்து செல்லும் வேளையில் இடும்பனின் நண்பர்கள் வேலனையும் பாரியையும் சூழ்ந்திருந்ததனாலும் இருள் பரவியிருந்ததனாலும் அந்தக் கூட்டத்தில் இவர்களை காவலாட்கள் எவராலும் கணிக்க முடியவில்லை. ஏன், தமிழ் மக்களால் கூட அவர்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. எவ்விதச் சிக்கல்களுமின்றி காவல் தளங்களை கடந்து முன்னேறினார்கள். போகும் வழியில் இருபக்கங்களிலுமாக தீப்பந்தங்கள் சுடர்விட்டுக் கொண்டிருந்ததையும் கலப்பினத்தவரின் குடியிருப்புக்கள் அடுக்கி வைத்தாற்போல் நிறை நிறையாகக் காணப்பட்டதையும் அவதானிக்க முடிந்தது. செல்லும் வழியிலேயே வேலனையும் பாரியையும் முன்பே தீட்டியிருந்த திட்டத்தின்படி இரு கலப்பினக் காவலாட்கள் மெதுவாக வேறு திசையில் அழைத்துச் சென்றனர். சொற்ப வினாடியில் இச்சம்பவம் நடந்தேறியமையால் யாருக்கும் சந்தேகம் தோன்றவில்லை. இதைக் கண்டும் காணாத வண்ணம் சுற்றி நடந்தவர்கள் முன்னோக்கிச் சென்றனர். கலப்பின மக்கள் அனைவரும் கோட்டைக்குள்ளிருக்கும் கொண்டாட்ட மைதானத்திற்குச் செல்வதில் ஆர்வம் காட்டிக் கொண்டிருந்தமையால் வேலனும் பாரியும் பிரிந்து சென்றதை அவர்களும் கவனிக்கவில்லை. மெதுவாக அங்கிருந்து நகர்ந்து கலப்பினத்தவர்கள் வசிக்கும் வளாகத்தினுள் பாரியையும் வேலனையும் அழைத்துச் சென்ற ரொட்ரீகோவின் நண்பர்கள் நேராக அவர்களை தமிழ் மக்களின் குடில்களை விடச் சற்று வசதிகள் அதிகமான குடில் ஒன்றுக்குள் அழைத்துச் சென்றனர். சொற்ப வினாடிகளிலேயே அங்கு வந்த ரோட்ரீகோ கொண்டு வந்திருந்த ஆடைகளையும் முகத்துக்குப் பூசுவதற்கான வெள்ளை மாவையும் அவர்களிடம் கையளித்தார். அந்த ஆடைகள் பிரத்தியேகமாக ஆயுதக் கிடங்கில் பணியாற்றும் காவலர்களுக்காக வடிவமைக்கப்பட்டிருந்ததாகையால் அந்த ஆடைகளை அணிந்து கொண்டு ஆயுதக் கிடங்கிற்குச் செல்லும்போது இவர்கள் மேல் சந்தேகம் எழுவதற்கு வாய்ப்புக்கள் இருக்காது.
அது மட்டுமன்றி வேலனும் பாரியும் படைவீரர்களாக இருந்ததை ஜோஆனவினூடாக அறிந்து கொண்டே இந்த திட்டத்தை தீட்டியிருந்தார் ரொட்ரிகோ. வேலனும் பாரியும் ஆடைகளை மாற்றி முகப்பூச்சையும் பூசிக்கொண்டு கொண்டாட்டத்திற்குச் செல்பவர்கள் நடந்து கொண்டிருந்த பாதையிலேயே ரோட்ரிகோ மற்றும் அவரது கலப்பின நண்பர்கள் இருவருடனும் பயணிக்கத் தொடங்கினார்கள். போகும் வழிகளில் அவர்கள் கடந்து சென்ற இடங்களை கவனமாக அவதானித்து அவற்றின் அமைப்பை உள்வாங்கிக் கொள்ளும்படி வேலனிடம் கூறிக்கொண்டு நகர்வை மேற்கொண்டார் ரொட்ரிகோ. கலப்பினத்தவர்களின் குடியிருப்பு பகுதியை கடந்து சென்றபின் சற்றுத் தொலைவிலேயே அந்த பிரம்மாண்டமான கோட்டை வாசல் தீப்பந்தங்களால் அலங்கரிக்கப்பட்டு காட்சியளிப்பதை அவதானிக்க முடிந்தது. அது மட்டுமன்றி அங்கே சென்றிருந்த தமிழ் மக்களை கோட்டை வாசலில் வரிசையாக நிற்க வைத்து ஒவ்வொருவராக கோட்டைக்குள் அனுப்பியபடி இருந்தார்கள் கோட்டை வாயில் காவலர்கள். அந்தச் சமயத்தை பயன்படுத்திக் கொண்ட நண்பர்கள் தாமும் காவலாளிகளைப் போல அந்த பிரம்மாண்டக் கோட்டைக்குள் நுழைந்தனர். அவர்கள் உள்நுழைவதை இடும்பனும் அவதானித்தான். எல்லோரும் உள்ளே சென்றபின் வெளிவாயில் கதவுகள் பூட்டப்பட்டு 2 காவலாளிகள் மட்டுமே நிற்பதையும் இடும்பன் கவனத்தில் வைத்துக் கொண்டான். வெளியே நண்பர்கள் பார்த்த இடங்களுக்கெல்லாம் மாறாக இயற்கை அழகு சொரிந்து அபூர்வமான கண்ணைக் கவரும் விதவிதமான நிறங்களோடு கூடிய பூ மரங்களாலும் கால் வைக்கும் இடமெல்லாம் கம்பளி விரித்தாற்போல் பச்சை புற்களாலும் நிறைந்திருந்தது. அந்த கோட்டையின் அமைதியான சூழலுக்கும் அங்கு வசிப்பவர்களின் மிருகத்தன்மையான செயற்பாடுகளுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இருப்பதாகத் தோன்றவில்லை. திக்குத் திசை தெரியாமல் ஏதோ ஒரு பக்கத்தால் தீவுக்குள் நுழைந்த வேலனுக்கு இப்போதுதான் அந்த கோட்டையின் இருப்பிடம் மற்றும் அதன் வெளிப்புறம் அமைந்திருக்கும் காவல் சூழப்பட்ட கலப்பினத்தவரின் இருப்பிடம், மேலும் அதைத் தாண்டி இன்னொரு வாசலால் உட்புகக்கூடியவாறு இயற்கை அரண்கள் சூழ்ந்த தமிழ் மக்களது குடியிருப்பு ஆகியவற்றின் நிலையான தோற்றமும் வடிவமைப்பும் விளங்கியது. நடந்து சென்று கொண்டிருக்கும் போதே சற்றுத் தொலைவில் போர்த்துக்கேயரின் மற்றைய குடியிருப்புகள் பக்கவாட்டில் அமைந்திருந்தபோது நட்ட நடுவில் பிரம்மாண்டமான மரக்குற்றிகளால் வித்தியாசமாக வடிவமைக்கப்பட்டிருந்த மரவீடொன்றை அவதானிக்க முடிந்தது. அந்த வீட்டின் வாசலில் காவல் பலமாக இருப்பதைக் கண்டவுடனேயே அது அல்போன்சோவுடைய வசிப்பிடம் என்பதை யாரும் சொல்லாமலேயே வேலனாலும் பாரியாலும் புரிந்து கொள்ள முடிந்தது. அந்த கோட்டைக்குள் அனைவரும் போர்த்துகீச மொழியையே பயன்படுத்தியதால் வேலனும் பாரியும் அங்கு மௌனம் காத்தனர். இவர்கள் தற்போது செல்ல வேண்டிய ஆயுதக் கிடங்கும் அல்பான்சோவின் வசிப்பிடத்தின் அருகாமையில் அமைந்திருந்ததால் அவர்களால் சுலபமாக அவ்விடத்தை நெருங்க முடியாதிருந்தது. காவலாட்கள் பைலாவுக்குச் செல்லும் வரைக்கும் காத்திருந்தாக வேண்டும். ஒரே இடத்தில் வெகு நேரம் நின்று கொண்டிருப்பது ஏனைய காவலாட்களுக்குச் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடுமாகையால் கோட்டையைச் சுற்றி பணிபுரியும் காவலாளிகள் போல் நடக்கலாம் என்று முடிவு செய்தனர். ரோட்ரிகோ மற்றும் அவரது இரு நண்பர்கள் வெகு காலமாக உயர் பதவியில் இருப்பதால் கடந்து செல்லும் காவலாட்கள் அவர்களுக்கு மரியாதை அளித்துவிட்டே சென்று கொண்டிருந்தனர். அங்கு கொண்டு செல்லப்பட்டிருந்த தமிழ் மக்களை தடிகளால் அடைக்கப்பட்ட ஒரு பகுதியில் அமர வைத்திருந்தனர். போர்த்துக்கேயச் சிறுவர்கள் அங்குமிங்கும் ஓடி விளையாடுவதையும் அமர்த்தப்பட்டிருந்த தமிழர்களை அவமதித்து கேலி செய்வதையும் பொருட்படுத்தாத கலப்பினத்தவரும் போர்த்துக்கேயரும் ஆங்கங்கே அவர்களுக்கு வசதியான இடங்களில் குடும்பமாக அமர்ந்திருந்தபடி சிறுவர்கள் செய்யும் சேட்டைகளை ரசித்துக் கொண்டிருப்பதையும் கண்ட ஜோஆனா வேதனையடைந்தாள். ஆல்போன்சோ அவனது துணைவிகளும் அவனது நண்பர்களும் காவலாட்கள் சூழ அவனுக்கே உரித்தான ஆணவத்துடன் அவனுக்காக மரத்தின் விழுதுகளாலும் பெரிய மிருகங்களின் எலும்புகளாலும் விசேடமாக அமைக்கப்பட்டிருந்த இருக்கையில் வீற்றிருந்தான். சில வினாடிகளில் பைலா தொடங்கிவிட்டதால் அனைவரின் கவனமும் அவ்விடத்தை நோக்கித் திரும்பிவிட்டது. நடுப்பகுதியில் தீ மூட்டப்பட்டு அதைச் சுற்றிக் கலப்பின ஆண்கள் சிலர் தோல் கருவிகள் வாசித்த வண்ணம் பைலாவிற்குரிய பாடல்களைப் பாடிக்கொண்டிருந்தனர். கூட்டத்திலிருந்த இளம் கலப்பின மற்றும் தமிழ்ப் பெண்கள் அவ்விடத்திலிருந்து எழுப்பப்பட்டு பைலாவில் கலந்து கொள்ள அனுப்பி வைக்கப்பட்டனர். பைலா முடிவில் எசமான்களால் தெரிவு செய்யப்படும் பெண்கள் அன்றைய இரவு அவர்களுடன் செல்ல வேண்டும். சில கலப்பினப் பெண்கள் தாமாகவே முன்வந்து ஆடுவதையும் பல தமிழ்ப் பெண்கள் ஆட மறுத்து ஒதுங்கி நிற்பதால் அவர்கள் மீது காவலர்களின் சாட்டைகள் பாய்வதையும் காணக்கூடியதாக இருந்தது. அநேகமான காவலாளிகள் பைலாவை பார்வையிட காவலிடங்களை நீங்கிக் கொண்டாட்டம் நடக்கும் இடத்தை நோக்கி ஓட்டமும் நடையுமாகச் சென்று கொண்டிருந்தனர். அல்போன்சோவின் வசிப்பிடத்தை காவல் செய்து கொண்டிருந்த போர்த்துக்கேய காவலர்களிடம்
ரொட்ரிகோ பேச்சுக் கொடுக்க அவர்கள் ரொட்ரிகோவிடம் காவல் பொறுப்பைச் சிறிது நேரம் கையளித்துவிட்டு பைலாவை பார்க்கச் சென்றனர். ரோட்ரிகோ தனது நண்பர்களை ஆல்போன்சோவின் வசிப்பிடத்தை காவல் செய்ய நிறுத்திவிட்டு வேலனையும் பாரியையும் ஆயுதக் கிடங்கிற்குள் கூட்டிச் சென்றார். அங்கே காவலுக்கு நின்றவர்களும் ரொட்ரிகோவின் நண்பர்களாதலால் உள்ளே செல்வதற்கு எந்தவித தடைகளும் இருக்கவில்லை.